ஜனவரி 25ஆம் தேதி ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தளபதி கடைசியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஈரோடுல நடந்த பொது கூட்டத்துல பேசி இருந்தாரு. அதுக்கப்புறம் மாமல்லபுரத்துல இருக்கிற தனியார் ஹோட்டல்ல நடந்த கிறிஸ்மஸ் விழால கலந்துகிட்டாரு. இந்த ஒரு மாச காலத்துல கட்சி சார்பா நடந்த இந்த 2 நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் தளபதி கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு தளபதி 2 டைம் போயிட்டு வந்துட்டாரு. இதுக்கு இடையில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கடந்த ஒரு மாசமா தாவேகா கட்சி செயல்படல அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்திருக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 25ஆம் தேதி மாமல்லபுரத்துல இருக்கிற தனியார் ஹோட்டல்ல தமிழக வெற்றி கழகத்தோட செயல் வீரர்கள் கூட்டம் நடக்க இருக்கு. இந்த கூட்டத்துல தளபதி கலந்துகிட்டு பேச போறாரு. கடந்த ஒரு மாசமா கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் சோர்வடைந்து இருக்காங்க. அவங்கள போஸ்ட் ஏத்துற மாதிரி தளபதியோட ஸ்பீச் கண்டிப்பா இருக்கும். முக்கியமா தாவேகா கூட கூட்டணிக்கு இன்னும் யாருமே வரலையே அப்படிங்கிற தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா கூட்டணி இல்லாம நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே தளபதி அவரோட மூலமா தொண்டர்களுக்கு கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது கட்சியோட சின்னம் அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா தளபதி தேர்தல் பிரச்சாரத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத சொல்ல போறாராம். யாரு கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டியும் தளபதி இறங்கி விளையாட போறாரு அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. தளபதி ஒருத்தர்காகத மக்கள் ஓட்டு போட போறாங்க. மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் மனசுன பெரிய அளவுல இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையே தளபதிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க போறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஓகே நண்பா, இந்த மாதிரி எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.